ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூபூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோவக்காயை வச்சு கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 200 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கோட் ஆகிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவும் 2 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இந்த மாவு எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதை பொரிச்சு எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமானதும் எடுத்துடலாம். கோவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிருச்சு. இதை ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் இது ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை நார்மலாக பொரியல் மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.